Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு யூனிவர்சலான ஒரு பொடி ரெசிபி பார்க்க போறோம். நீங்க வெரைட்டியான காய்கறிகள்லாம் வந்து டெய்லி ரெகுலராகவே சாப்பிட்றவங்களா இருந்தால் அது செய்யும்போது நம்மளுக்கு தெரியும் எந்த மசாலாவை அதுக்கு போடுறது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனோட தான் வந்திருக்கோம். பொரியல் பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது நம்மளோட வேலையை வந்து குயிக்காக குறைச்சிக்கிட்டு அதே சமயம் வந்து நல்ல டேஸ்டியான வகையான பொரியலை வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், அடுத்து உளுந்து, தனியா, காஞ்ச மிளகா, பச்சைப்பயிறு ஊற வச்சு தண்ணியிலேருந்து தனியாக வடித்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகு, சீரகம், உப்பு, பெருங்காயம், பூண்டு, வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் எள்ளு, கருவேப்பிலை, கேஷ்யூ, அதுக்கப்புறம் பம்கின் சீட், கொஞ்சமாக நான் ஃப்ளாக்ஸ் சீடுமே சேர்த்துருக்கேன். இப்போ இதை வீடியோவில் இல்லை. இப்போ நம்ம ஒன்றுத்தையாக வறுக்க போகிறோம். நல்லா ஒரு ஹெவி பாட்டமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பச்சைப்பயிரை ஒரு 2 hours, இதுக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு பச்சைப்பயிரை ஒரு 2 hours ஊற வச்சு தண்ணி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக பொரியல் பொடியில் வந்து இந்த பருப்பு வராது தான். பட் நான் இன்றைக்கி சேர்த்துறதுக்கான காரணம், நம்ம சாப்பிட்ற காய்கறி வந்து இன்னுமே பேலன்ஸ்டாக ஹெல்த்தியாகவே இருக்கணும். ஏன்னா நம்ம இது ரெகுலராகவே சாப்பிட்ற ஐட்டம்ன்றதுனால இதில் ப்ரோட்டீன் சேர்க்கணும் அப்படின்றதுனால நான் பச்சைப்பயிரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சைப்பயிறு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, இது தோல் உள்ளது, அதனால அதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு பாசிப்பருப்பு பிடிக்கும் அப்படின்னா பாசிப்பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து 1/4 கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருக்கோம். அதை வந்து ஒரு 2 hours ஊற வச்சு இப்போ இதை வறுத்துட்ருக்கோம். கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா உங்களுக்கு அப்படி கிறிஸ்பி ஆகிடும். ஸோ நம்ம பொரியல் பண்ணும்போது ஜஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே நம்மளுக்கு அது வெந்துடும். இப்போ அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுடுங்க. அடுத்ததாக அதே பேனில் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஒரு 50% நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன். நல்லா வைடான பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இது ரோஸ்ட் ஆகும். அடுத்ததாக தனியா, இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த பொரியல் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பொரியலுக்கு மட்டும்தான் கிடையாது. நீங்கள் டெய்லி வெரைட்டியான சுண்டல் பண்ணுறீங்கன்னா இந்த பொடியை நீங்கள் அதுக்கும் சேர்த்துக்கலாம். இல்லை கூட்டு பண்ணுறீங்க, பருப்பு போட்டு கீரை கூட்டு இல்லை காய்கறி போட்டு கூட்டு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இதை சேர்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து இது பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்க இல்லையா, எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இறக்குனீங்கனாலுமே நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இது வந்து யூனிவர்சல் பொடி அப்படின்றது பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் வேஸில் ஈவன் தோசை இட்லிக்கு கூட மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அடுத்து சீரகம், இது 2 டீஸ்பூன். ஸோ மிளகு காரத்துக்கு வந்து இந்த பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகும் அப்புறம் காஞ்ச மிளகாலேருந்து தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஸ்பைஸ் லெவலில் பார்த்துட்டு நீங்கள் அதை கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதே வறுத்து கொட்டியாச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை, இது ஒரு 2-3 இனுக்கு கருவேப்பிலை. நம்ம ஜென்ரலாகவே நிறைய பேர் கருவேப்பிலை சமையலில் இருக்கும்போது நம்ம தனியாக வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொடியாக நம்ம அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனோட பெனிஃபிட் கொஞ்சமாவது சாப்பிட்றவங்களுக்கு சேரும் இல்லையா. ஸோ அதையும் நம்ம சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் அந்த நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பம்கின் சீட், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 கேஷ்யூ. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த கேஷ்யூவோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளை அவங்களுக்கு பிடிக்காத காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அதுவுமே நம்ம பொரித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதே பேனில் கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் ஆயில் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். ஸோ சில பேர் நான் வந்து நல்ல ஸ்பைசியான காய்கறி பொரியல் சாப்பிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வந்து காய்கறியை காஞ்ச மிளகாவை நீங்கள் கூட இல்லை குறைச்சலாகவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ செய்கிற இந்த போர்ஷன் 1 மாதத்துக்கு கரெக்டாக வரும்.
அதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 3 months, ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 6 months வரைக்குமே இருக்கும், ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா 1 month வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம காய்கறி வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு அதில் சேர்ப்போம் இல்லையா. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 உப்பு சேர்த்தாலே உங்களுக்கு தாராளமாக போதும். இல்லைனா உங்களுக்கு அதுலேயும் போட்டு இதுலேயும் போட்டு உப்பு ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஆப்ஷனல் தான். ஏன்னா சில பேர் வந்து சில நாட்களில் பூண்டு சாப்பிட மாட்டாங்க, இல்லை மொத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆப்ஷனல் தான் இது. ஸோ இந்த பொரியல் பொடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்பவே சொன்ன மாதிரி கூட்டுக்கு அப்புறம் ஏதாவது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி இன்னும் ஹெல்த்தியரான வெர்ஷனில் தான் காமிக்கிறோன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இது ரெகுலராகவே சாப்பிடும்போது இதுலேருந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்க தான் செய்யும். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பொரியல் சாப்பிடும்போது அப்படியே நம்மளுக்கு லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குவிக் சாட்டே மாதிரி பண்ணுறீங்கன்னா பொடியை போட்டுட்டு ஒரு 30 seconds வச்சு அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சு இறக்கிடலாம். இல்லை எனக்கு வந்து இது கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பொடியை போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 minutes வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பருப்பு வகைகள்லாம் சாஃப்ட் ஆகிடும். அதாவது இந்த மாதிரி கூட்டு வகைகளுக்கெல்லாம் இருக்குல்லையே அதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த பொடி வந்து நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமைக்கும் போது ஒரு 10 டப்பாவை ஓப்பன் பண்ண வேண்டியது கிடையாது. மிச்சம் எல்லாத்தையுமே இதிலே போட்டு ஒன்றா அரைச்சி வச்சிடும் இல்லையா. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க குக் பண்ணும்போது. ஸோ இப்போ டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை விட நைஸாகவும் வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். பட் நம்மளுக்கு பொரியலுக்கு கொஞ்சம் லைட்டாக அங்கே கிரேனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை தவிர்த்து வந்து நம்ம தேங்காயும் நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கு இல்லையா, பவுடராக இருக்கு இல்லையா, இதில் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு 1/4 cup அளவுக்கு, இந்த போர்ஷனுக்கு ஒரு 1/4 cup அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி அந்த ஃப்ரெஷ் கோகோனட் தான் பொரியலில் சேர்த்து போன்றதுனால நம்ம நல்லா காய வேக வச்சுட்டு இல்லை அப்படியே சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வைப்போம். அது மாதிரி வேக வச்சுட்டு தாளிப்பையும் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி அப்புறம் 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பொரியல் குயிக்காக ரெடி ஆகிடும். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்போது ஃப்ரெஷ் கோகோனட் தான் போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிவர்சல் பொரியல் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட வேலையை நல்லா கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வேலையை நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆப்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு அது வந்து ப்ரோட்டீனுக்காக நான் ஆட் பண்ணுது. ஸோ அது வேண்டானாலும் நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இல்லை பச்சைப்பயிருக்கு பதிலாக நம்மளோட பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் ஒரு காய்கறி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற அந்த எந்த காய்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கேரட் இல்லை பீன்ஸு, கேபேஜ் இல்லை பொடலங்காய், பீர்க்கங்காய் எந்த காய்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் கீரை கூட எடுத்துக்கலாம். அது நீங்கள் நார்மலாக தாளித்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. உங்களுக்கு அந்த ஹோட்டலெல்லாம் நல்லா வாசனையான பொரியல்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். தேங்காயும் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியே பொடியாக இதை மாற்றணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் கேஷ்யூஸை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இல்லை அதர் நட்ஸ் கூட லைக் ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி, இல்லை வால்நட் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.